வெறும் 1/2 லிட்டர் பாலில் தேங்காவை வேக போடுங்க. ஒரு சொட்டு கூட நெய் பயன்படுத்தாம சூப்பரான ஸ்வீட் ரெடி. நான் சொல்ற இந்த சூப்பர் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நம்மளோட இந்த பாரம்பரிய ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க. 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி அதுல தேங்காய் சில்ல வேக போட்டுருங்க. தேங்காய் சில் நல்லா வெந்து திக்காகி பால்கோவா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா சர்க்கரை இல்லாட்டினா வெல்லம், நான் இன்னைக்கு வெல்லம் பயன்படுத்துறேன். தண்ணி ஊற்றி நல்லா திக்கா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கம்பிப்பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் திக்கானா போதும். அடுத்ததாக கொஞ்சமாக பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக காய்ச்சின பால் ஊற்றி மிக்சியை கழுவி அதையும் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்ச அந்த சர்க்கரை பாகையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள், நம்ம ரெடி பண்ண அந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து கட்டிப்படாமல் கலந்து விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நம்ம இப்போ செய்கிற இந்த ஸ்வீட்டுக்கு நல்லா அழகான ஒரு கலர் கொடுக்கறதுக்காக பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து செய்யறதுனால பீட்ரூட்டோட அந்த பச்சை வாசனை வரும்ன்ற டென்ஷனே வேணாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேருங்க, கரெக்டாக இருக்கும். அழகான கலர் கிடைச்சிக்கும். தேங்காவை நல்லா பாலில் வேக போட்டு ஒரு பால்கோவா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த லட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு சொட்டு கூட நெய் பயன்படுத்த தேவையில்லை. நம்மளோட பாரம்பரிய தேங்காய் லட்டுவை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.